வணக்கம், நான் மேகா. மேகா சித்திரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப பெரிய செழிப்பான ஒரு நகரம் திடீர்னு ஒரு நாள் கடலுக்கு அடியில காணாம போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு அப்படி ஒரு மறைஞ்சு போன நகரத்தோட கதையத்தான் நாம தேட போறோம். ஒரு சாம்ராஜ்யத்தோட தலைநகரம், ஒரு பெரிய நாகரிகத்தோட மையப்புள்ளி அப்படியே கடலுக்குள்ள மூழ்கி போக முடியுமா? கேட்கறதுக்கு ஏதோ கட்டுக்கதை மாதிரி இருக்கலாம். ஆனா இது ஒரு உண்மையான மறக்கப்பட்ட வரலாறுங்கிறது தான் ஆச்சரியம். நம்மளோட இந்த தேடல் பூம்புகார்ல இருந்து தொடங்குது. பல வருஷமா சிலப்பதிகாரம் மாதிரியான காவியங்கள்ல மட்டும் வர்ற ஒரு கற்பனையான ஊர்னு தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க. காவிரி பூம்பட்டினம், புகார்னு பல பேர்ல சொல்லப்பட்ட இந்த ஊரு நிஜமாவே கதைகள்ல மட்டும்தான் இருந்துச்சா? இல்லவே இல்ல. பூம்புகார் ஒரு நிஜமான நகரம். சரி, அந்த புராண கதைகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அதோட உண்மையான பிரம்மாண்டத்தை புரிஞ்சுக்க வாங்க நாம எல்லாரும் அதோட பொற்காலத்துக்கு ஒரு பயணம் போயிட்டு வருவோம். அதோட உச்சக்கட்டத்துல பூம்புகார் வெறும் ஒரு சாதாரண நகரம் கிடையாது. அது மாபெரும் சோழ சாம்ராஜ்யத்தோட தலைநகரம். காவிரி ஆறு கடலோட கலக்கிற அந்த இடத்துல உலகம் முழுக்க இருந்து கப்பல்கள் வந்து போற ஒரு பரபரப்பான இன்டர்நேஷனல் போர்ட். சொல்லப்போனா இதுதான் பண்டைய தமிழ் நாகரிகத்தோட துடிக்கிற இதயமாவே இருந்துச்சு. பட்டினப்பாலை மாதிரியான பழைய சங்க இலக்கியங்கள் எல்லாம் இந்த நகரத்தை பத்தி பயங்கரமா வர்ணிக்குது. கரிகால சோழன் மாதிரி பெரிய பெரிய மன்னர்கள் ஆண்ட ஊராம். வானமளவுக்கு உயர்ந்த மாளிகைகளும் எப்பவும் ஆள் நடமாட்டத்தோட இருக்கிற மார்க்கெட்டும் நிறைஞ்ச ஒரு நகரமா அதை பத்தி சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ இவ்வளவு செழிப்பா பிரம்மாண்டமா இருந்த அந்த நகரம் என்னாச்சு? எங்க போச்சு? அதோட வீழ்ச்சியும் அதோட வளர்ச்சியை போலவே ரொம்ப பிரம்மாண்டமா தான் இருந்துச்சு. ஆனா அது ஒரு பேரழிவு ரூபத்துல வந்துச்சு. வரலாற்று ஆதாரங்களும் சரி, பூகோள ஆய்வுகளும் சரி, எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி தான் கை காட்டுது. அது ஒரு பெரிய கடல் கொந்தளிப்பு, ஒரு சுனாமி மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒரே நிமிஷத்துல பூம்புகாரோட தலைவிதியை மாத்தி எழுதிடுச்சு. சரியா சொல்லணும்னா சுமார் கிபி 500வது வருஷம். இந்த ஒரு வருஷத்துல தான் எல்லாமே நடந்து முடிஞ்சது. செழிப்போட உச்சியில இருந்த ஒரு நாகரிகம் மொத்தமா உலக வரைபடத்திலேருந்தே அழிக்கப்பட்டுச்சு. அலைகளுக்கு அடியில புதைஞ்சு போன ஒரு நினைவா மாறிடுச்சு. நூத்துக்கணக்கான வருஷங்களா பூம்புகாரோட கதை வாய் வழியா பரவுற ஒரு புராண கதையாவே தான் இருந்துச்சு. ஆனா நவீன அறிவியல் அந்த புராணத்துக்குள்ள இருக்கிற உண்மைகளை தோண்டி எடுக்க ஆரம்பிச்சப்போ என்ன ஆச்சு தெரியுமா? இங்கேதான் கதையே மாறுது. புராண கதை நிஜமாகுது. காவியங்கள்ல சொன்ன அந்த வளமான வாழ்க்கைக்கு இப்ப நிஜமான ஆதாரங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது பூமி கடியிலிருந்து தோண்டி எடுத்த ஒவ்வொரு மண்பானையும் ஒவ்வொரு சிலையும் ஆமா இங்க ஒரு பெரிய நாகரிகம் வாழ்ந்துச்சுன்னு மறுக்க முடியாத அளவுக்கு சாட்சி சொல்லுது. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, அந்த புகழ்பெற்ற இடம் இன்னைக்கும் இருக்கு. ஆனா ஒரு காலத்துல ஒரு பேரரசோட தலைநகரமா இருந்தா அதே இடம் இப்போ தன்னோட பிரம்மாண்டமான கடந்த கால ரகசியங்களையெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சுமார் 86,000 பேர் வாழ்ற ஒரு அமைதியான டூரிஸ்ட் ஊரா இருக்கு. பூம்புகாரோட கதை இன்னும் முடியல. இன்னைக்கு நீங்க கூட அந்த வரலாற்று சிறப்புமிக்க கடற்கரையில நடந்து அந்த பழைய காலத்தை மனசுல உணர்ந்து பார்க்க முடியும். சரி, நீங்க அப்படி ஒரு பயணம் போகணும்னு ஆசைப்பட்டா சில விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். இந்த வரலாற்று அனுபவத்தை முழுமையா உணர குளிர்காலம்தான் பெஸ்ட் டைம். அதாவது டிசம்பர்ல இருந்து பிப்ரவரி மாசம் வரைக்கும். நீங்க தஞ்சாவூர் இல்லைன்னா கும்பகோணத்துல இருந்து ரொம்ப ஈஸியா ரோட்ல போயிடலாம். இல்ல ட்ரெயின்ல வரீங்கன்னா மயிலாடுதுறை அல்லது நாகப்பட்டினம் தான் பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷன். பூம்புகார் நமக்கு ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமா ஞாபகப்படுத்துது. நாம வாழ்ற இந்த உலகம் இதே மாதிரி தொலைஞ்சு போன எத்தனையோ கதைகளுக்கு மேலதான் கட்டப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு நகரம் திரும்ப கிடைச்சதுக்கே இவ்ளோ ஆச்சரியங்கள்னா நம்ம கடற்கரைகளுக்கு அடியில இன்னும் என்னென்ன ரகசியங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். மேகா சித்திரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்படியே ஷேர் பண்ணுங்க.